Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் செல்ஃப் இண்டக்ஷன். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? செல்ஃப் இண்டக்ஷன். அதுக்கு முன்னே இண்டக்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இண்டக்டர்னா ஒரு டிவைஸ். ஓகேங்களா? இண்டக்டர்னா ஒரு டிவைஸ். ஓகேங்களா? அதில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா, ஓகேங்களா, அந்த டிவைஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த டிவைஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ அங்கே ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுற டிவைஸ் தான் இண்டக்டர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இண்டக்டர்னால் ஒரு டிவைஸ். அந்த டிவைஸில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ அங்கே எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் பேர் தான் இண்டக்டர். ஓகேங்களா? அதோட டைப்பிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா காயில், சொலினாய்டு அண்ட் டொராய்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், காயில், சொலினாய்டு அண்டு டொராய்டு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டக்டரோட டைப்பிக்கல் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இண்டக்டன்ஸ்னால் என்ன? இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டன்ஸ்னால் ஒரு ப்ராப்பர்ட்டி. யாரோட ப்ராப்பர்ட்டி? இண்டக்டரோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இண்டக்டருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் இந்த இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இண்டக்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இஎம்எஃப்பை ஜெனரேட் பண்ணோம். ஓகேங்களா? இஎம்எஃப்பை ஜெனரேட் பண்ணோம். எப்போனா அந்த இண்டக்டரில், ஓகேங்களா, கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆச்சுன்னா, அந்த இண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே இஎம்எஃப்பை ஜெனரேட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு காயில், ஏன்னா காயில், சொலினாய்டு, டொராய்டு எல்லாமே இண்டக்டர் தானே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா காயில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த காயிலில் கரண்ட் ஃப்ளோ சேஞ்ச் ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். அதாவது இஎம்எஃப் அங்கே ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த இஎம்எஃப் ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் என்ன அப்படின்னா இண்டக்டன்ஸ். ஒரே ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த காயிலேயே மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகி அந்த காயிலேயே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகி அந்த காயிலேயே இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆச்சுன்னா அது பேர் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகேங்களா? அது பேர் என்ன? செல்ஃப் இண்டக்ஷன். ஓகேங்களா? ரெண்டு காயில் பக்கத்தில் இருந்து, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகணும். அதனால் ரெண்டாவது காயிலில் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது காயிலில் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆச்சுன்னா அது பேர் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேங்களா? சிங்கிள் காயில்மா. ஓகேங்களா? அந்த சிங்கிள் காயிலேயே கரண்ட்டு சேஞ்ச் ஆகணும், அங்கேயே ஃபீல்டு சேஞ்ச் ஆகணும், அங்கேயே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகணும், அதுலேயே இஎம்எஃப்பும் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேங்களா? அப்போ அது பேர் செல்ஃப் இண்டக்ஷன். ரெண்டு காயில் பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு காயிலில் மட்டும் கரண்ட்டு சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டாவது காயிலில் சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்ஸும் ரெண்டாவது காயிலில் சேஞ்ச் ஆகும், இஎம்எஃப்பும் ரெண்டாவது காயிலில் தான் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேங்களா? அப்போ அது பேர் என்னென்னா மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃப் இண்டக்ஷனையும் இந்த மியூச்சுவல் இண்டக்ஷனையும் தான் ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன? ஓகேங்களா? நான் இப்போ தான் சொன்னேன். செல்ஃப் அப்படின்னாக்கா சிங்கிள் காயில், மியூச்சுவல் அப்படின்னாக்கா டபுள் காயில். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே செல்ஃப் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ என்ன வரணும்? சிங்கிள் காயில் வரணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், டயக்ராம் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். இது ஒரு சிங்கிள் காயில் சொலினாய்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சொலினாய்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஐ, ஸ்மால் ஐ. இந்த சொலினாய்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ஸ்மால் ஐ. அப்போ அந்த கரண்ட்டு சேஞ்ச் ஆக அங்கே அதை சுற்றி உருவாகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா அதே காயிலில் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேங்களா? அதே காயில் என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். ஓகேங்களா? அந்த இஎம்எஃப் பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஓகேங்களா? அந்த இஎம்எஃப் பேர் என்ன? செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அந்த ப்ராசஸ், அந்த ஃபினாமினான் பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் இண்டக்ஷன். அந்த ப்ராசஸ் பேர் என்ன? செல்ஃப் இண்டக்ஷன். புரிஞ்சிக்க முடியுதுல? டயக்ராம் பாருங்கள். இது ஒரு சொலினாய்டு. இந்த சொலினாய்டில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். அந்த இஎம்எஃப் பேர் என்னன்னா செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்.
அந்த ப்ராசஸ் பேர் என்னென்னா செல்ஃப் இண்டக்ஷன். புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேங்களா? இப்போ வாட் இஸ் மீன் பை செல்ஃப் இண்டக்ஷன் கேட்டாக்கா நீங்கள் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ காயிலில் கரண்ட்டு சேஞ்ச் ஆகும். கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே லிங்க் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும் சேம் காயில். ஓகேங்களா? அந்த இஎம்எஃப் பேர் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். அந்த ப்ராசஸ் பேர் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகே ரைட், கவனிக்கணும். இப்போ இது சொலினாய்டு. இந்த சொலினாய்டில் நம்பர் ஆஃப் டோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சிங்கிள் டோனில் தான் பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு பை பி. ஓகே பாருங்கள். ஸோ பை பி த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டோன். ஆனால் அந்த சொலினாய்டில் எவ்வளோ டோன் இருக்குது? நம்பர் ஆஃப் டோன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் பார்த்தோம்னாக்கா N5B. டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன வரும்? N5B. இந்த N5Bயை நம்ம ஆல்ரெடி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஃபெரடேஸ் லாஸில் படிச்சிருக்கோம். இந்த N5Bயை என்னென்னு படிச்சிருக்கோம்? ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட் இன் த காயில். ஓகேங்களா? ஸோ அந்த சொலினாய்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு அதிகமாக 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 ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அதிகமாகும். கரண்ட்டு கம்மியாக 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 ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கம்மியாகும். அப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜுக்கும் கரண்ட்டுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அப்போ N5B இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த I. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவலாக மாற்றணும்னா கூட ஒரு கான்ஸ்டண்ட்டை இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா L. ஓகேங்களா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் என்ன? L. அது பேர் தான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ எல்னா என்ன? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில். ஓகேங்களா? சிம்பிளாக செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் த காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த எல் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எல்லை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? டிஃபைன் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாக்கா நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த எல்லை டிஃபைன் பண்ணணும். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயை லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னாக்கா டிவைட் ஆகும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு N5B டிவைடட் பை I அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? எல் இஸ் ஈக்குவல் டு N5B டிவைடட் பை I அப்படின்னு கிடைச்சாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த எல்லை தான் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை 1 ஆம்பியர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர். அப்போ இந்த ஐக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எல் இஸ் ஈக்குவல் டு N5B. எல் இஸ் ஈக்குவல் டு N5B. இந்த ஈக்குவேஷனை அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதினா போதும். ஓகேவா? எல் என்ன? செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்போது செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வென் 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த காயில். ஓகேங்களா? அந்த காயிலில் 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்பொழுது எவ்வளவு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்கோ அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜை நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் இண்டக்டன்ஸ், இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ஓகேவா? எப்போ முக்கியமானது 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா. ஓகேவா? அப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ இந்த சர்க்கியூட் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுப்பா. ஓகேங்களா? இந்த சர்க்கியூட் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ இங்கே எவ்வளோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்கோ அதுதான் செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேரடேஸ் லாஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்க? டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆகக்கூடிய கரண்ட்டு I. ஓகேங்களா? அது வித் டைம். when the current I changes with time. ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன ஆகுது? கரண்ட்டு சேஞ்ச் ஆகுது. கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகும். அந்த இஎம்எஃப் பேர் என்னென்னா செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேரடேஸ் லாஸை அப்ளை பண்ணுறாங்க. ஃபேரடேவோட செகண்ட் லா. ஓகேவா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் N5B by dt. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னா ஃப்ரம் ஃபேரடேஸ் செகண்ட் லா. ஓகேவா? ஸோ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் N5B by dt. இப்போ தான் என்ன சொன்னேன்? இது இருக்கு பாருங்கள், N5B இஸ் ஈக்குவல் டு LI. N5B இஸ் ஈக்குவல் டு LI. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே N5Bக்கு பதில் LIயை சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி ஆஃப் எல்ஐ பை டிடி. அந்த எல் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட், கரெக்ட் தானே? எல் என்னன்னு சொன்னேன்? கான்ஸ்டன்ட்டு. அது பேர் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். அப்போ எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி. ஓகேங்களா? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் டிஐ பை டிடி. இங்கே மைனஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போசஸ் த சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது இந்த மைனஸ் ஏன் வருதுன்னா அந்த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்சிலான், ஓகேங்களா, அந்த செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்போவுமே அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டை அப்போசஸ் பண்ணும். ஓகேவா? அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த சேஞ்ச் இன் கரண்ட்டு தான் அந்த இஎம்எஃப்ஐயே இன்டியூஸ்டு பண்ணுது. உங்களுக்கு தெரியும், இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்போவுமே அதை யார் உருவாக்குனாங்களோ, அதை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் இன் கரண்ட்டு தான், ஓகேங்களா, காஸ். சேஞ்ச் இன் கரண்ட்டு தான் காஸ், இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் எஃபெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த எஃபெக்ட்டு அதை உருவாக்க காரணமாக இருந்த அந்த காஸ்க்கு அகென்ஸ்டாக இருக்கும். அப்போ செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆல்வேஸ் ஆப்போசஸ் த சேஞ்ச் இன் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது சேஞ்ச் இன் கரண்ட்டும் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்பும் ஆப்போசிட் டைரெக்ஷன். அதை இண்டிகேட் பண்ண இங்கே மைனஸ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது எல்லை டிஃபைன் பண்ண போகிறோம், செல்ஃப் இண்டக்டன்ஸை டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த டிஐ பை டிடியை லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் டிவைட் ஆகும். அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான் டிவைட் த ஹோல் டிவைடட் பை டிஐ பை டிடி அப்படின்னு கிடைக்குமா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போ டிஐ பை டிடியை 1 ஆம்பியர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? டிஐ பை டிடியை 1 ஆம்பியர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் டிஐ பை டிடிக்கு பதில் 1 ஆம்பியர் செகண்ட் இன்வெர்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான். எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எப்சிலான். அப்போ டிஃபைன் பண்ணிடலாமா? ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய இஎம்எஃப்பும் செல்ஃப் இண்டக்டன்ஸும் ஈக்குவல். புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே இன்டியூஸ்டு ஆன இஎம்எஃப்பும் செல்ஃப் இண்டக்டன்ஸும் ஈக்குவல். த இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் ஆஸ் த ஆப்போசிங் இஎம்எஃப் இன்டியூஸ்டு இன் த காயில் when the rate of change of current through the coil is 1 ampere second inverse. அதுதான். ஓகேவா? ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுதா? ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே இன்டியூஸ்டு ஆன அந்த இஎம்எஃப், அதாவது அந்த ஆப்போசிங் இஎம்எஃப் யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? இண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போது அந்த சொலினாய்டில் ஒரு செகண்டுக்கு 1 ஆம்பியர் கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஆகுதோ, ஓகேவா, அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் யாருக்கு ஈக்குவலாக இருக்குமா? செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.